வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் வரை பசி, தூக்கம், ஓய்வை மறந்து உழைக்க வேண்டும். திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. விடுபட்ட மகளிருக்கும் வெகு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. ஜெருசலேமில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல். பிரதமர் மோடி கடும் கண்டனம். இசைஞானி இளையராஜாவிற்கு பாராட்டு விழா. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தேர்தல் வரை பசி, தூக்கம், ஓய்வை மறந்து உழைக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இதில் திமுக உறுப்பினர்கள் சேர்க்கை பணிகள், சட்டமன்ற தேர்தல் ஆகியவை தொடர்பாக விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழக வளர்ச்சிக்கு காரணமான திராவிட மாடல் மீது சிலர் அவதூறு பரப்புவதாக கண்டனம் தெரிவித்தார். அவதூறுகளை புறந்தள்ளி பயணத்தை திமுக அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர், இந்தியாவின் கூட்டாட்சி முறை மாநில உரிமையை காக்க தொடர்ந்து போராடுவதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் வரை பசி, தூக்கம், ஓய்வை மறந்து உழைக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விடுபட்ட மகளிருக்கும் வெகு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் 254 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இந்த விழாவில் பேசிய அவர், அடக்குமுறைதான் ஒன்றிய பாஜக அரசின் அடையாளம் எனவும், அடிமைத்தனம்தான் அதிமுக ஆட்சியின் அடையாளம் எனவும், திராவிட மாடல் ஆட்சியின் அடையாளமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உள்ளதாக கூறினார். மற்ற முதலமைச்சர்களுக்கும் மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தமிழ்நாடும் நம்முடைய அரசும் இருப்பதாக நெகிழ்ச்சி தெரிவித்தார். தொடர்ந்து 1,15 லட்சம் மகளிர் கடந்த 2 ஆண்டுகளாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் பெற்று வருவதாக கூறிய அவர், விடுபட்ட மகளிருக்கும் வெகு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என உறுதியளித்தார். இதனிடையே சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளுடனான சந்திப்பு சுற்றுப்பயணத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காஞ்சிபுரத்திலிருந்து தொடங்கியுள்ளார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர் போட்ட முதல் கையெழுத்தே உங்களுக்கான கையெழுத்து தான். அதுதான் மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான அந்த கையெழுத்து. அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 4 வருடங்கள்ல மகளிர் 770 கோடி முறை விடியல் பயணத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு மகளிரும் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று மாதம் கிட்டத்தட்ட 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னைக்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த 4 வருடங்கள்ல 44 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே போல இன்னொரு திட்டம், அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்பால வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. பசங்களை சீக்கிரமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அனுப்பிச்சு விட்டுட்டு அப்பா அம்மாவும் கவலையோட உட்காந்துருப்பாங்க. பையனை பசியோட அமிச்சமே பள்ளிக்கூடத்திற்கு போய் படிச்சானா, சாப்பிட்டானா, தூங்கிட்டானா அப்படின்ற அந்த கவலையோட இருப்பாங்க. இஸ்ரேல் ஜெருசலேமில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் ஜெருசலேமில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஜெருசலேமில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் பயங்கரவாதத்தை அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் இந்தியா கண்டிப்பதாக கூறிய அவர், பயங்கரவாதத்திற்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை கொண்ட கொள்கையில் இந்தியா உறுதியாக நிற்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இசைஞானி இளையராஜாவின் இசை பயணத்தை சிறப்பிக்கும் விதமாக அவருக்கு பாராட்டு விழா நடைபெற உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 1976 வெளியான அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம்
இசையமைப்பாளராக அறிமுகமான இளையராஜா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி என 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். மேலும் கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி லண்டனில் சிம்போனி இசை நிகழ்ச்சியை இளையராஜா நடத்தினார். அவருக்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் திரை பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் வரும் 13ஆம் தேதி இளையராஜாவிற்கு பாராட்டு விழா நடைபெற உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த விழாவில் ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல் கட்சியினரும் பங்கேற்பர் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல் செப்டம்பர் 10ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய 18 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதிமுக கோமா நிலையில் உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோவில் புனரமைப்பு பணியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 3266 திருக்கோவில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாகவும், இதுவரை 7986 ஏக்கர் கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் எனவும், அதிமுக திமுக இடையேதான் போட்டி எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறியது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு அதிமுக கோமா நிலையில் உள்ளதாக விமர்சித்த சேகர்பாபு, மக்கள் விரும்புகின்ற ஆட்சி திமுக தான் என கூறினார். மேலும் திமுகவை வசைபாடிய அண்ணாமலையே மக்கள் மன்றத்தில் திமுக வலுவாக இருக்கிறது என பேசியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். எந்த அரசியல் கட்சியாவது நாங்கள் இந்த தேர்தலில் தோல்வியடையோம் என்று சொல்லுவார்களா? சொல்லுங்கள். அவர் கம்மியாக சொல்லிவிட்டார். 234 என்று சொல்லியிருக்க வேண்டும். பாவம் 210 நிறுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இது மக்கள் விரும்புகின்ற ஆட்சி. தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது வசைப்பாடி கொண்டிருந்த அண்ணாமலை கூட நேற்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் தளத்திலே வலுவாக நின்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி, இந்த கூட்டணி கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். அதிலிருந்து எங்களுடைய முதலமைச்சருடைய நிர்வாகத்திறனும், எதிர்கட்சிகளை, தோழமை கட்சிகளை நடத்துகின்ற விதமும், குறிப்பாக தோழமை கட்சிகளை அரவணைக்கின்ற விதத்தால் இன்றைய தமிழக அரசியல் களத்தில் ஜாம்பவான்கள் என்று கருதப்படுகின்ற, நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளை கூட அதிர வைத்திருக்கின்றார். கட்சி திருப்பி போச்சுல்ல. எப்ப சரி, நான் இன்னும் கூடுதலான வார்த்தை சொல்றேன். கோமா நிலையில் இருக்கின்றது அதிமுக. காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் கைது தொடர்பான மாவட்ட நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் பூசிபாக்கத்தில் 2 நபர்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக வாலாஜாபாத் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் இந்த வழக்கின் மீது டிஎஸ்பி சங்கர் கணேஷ் 1 மாதமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் டிஎஸ்பி மீது கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிமன்றம் அவரை கைது செய்ய உத்தரவிட்டது. அதன்படி டிஎஸ்பி சங்கர் கணேஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்தின் கைது உத்தரவுக்கு எதிராக காவல்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில்
காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழாத்தூர் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இதனை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்த முகாமில் அளிக்கப்பட்ட மனுவிற்கு அடுத்த 1 மணி நேரத்திற்குள் தீர்வுகள் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பாக சுய தொழில் புரிவதற்கான 5 தையல் இயந்திரம், 5 சலவை பெட்டி போன்ற நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். கோவையில் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ அறை, மருந்துகள் வழங்கும் அறை, நவீன ஆய்வகம், நோயாளிகள் காத்திருப்பு அறை உள்ளிட்ட கட்டிடங்களை கட்டி அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனை கோவை சிஸ்டம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான சரவணகுமார் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி காலையில் இங்கே வந்ததுக்கு. ஸோ நான் ஐம் த ஃபவுண்டர் CEO ஆஃப் Kovai.co. இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபா. ஸோ மெயினாக வந்துட்டு ஹெல்த் கேர் சைடில் நாங்கள் எதாவது பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஹெல்த் கேர் வந்து ரொம்ப முக்கியம். ஹெல்த் கேர் இல்லாட்டி எல்லா கண்ட்ரிலையும் எங்கே இருந்தாலும் வந்துட்டு ஹெல்த் கேர் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர். ஸோ அந்த 2 செக்மெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்தது. அதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருந்ததுனால, கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள்க்கு லேடிஸ் சர்க்கிள் மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால இந்த ப்ராஜெக்ட் இது பணம் கரெக்டான இதில் செலவாகுங்கிறதுனால நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தனியார் கல்லூரி மற்றும் தனியார் அமைப்பினர் சார்பில் புகையிலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை ராசிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் உடல் உபாதைகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே டிராக்டர் மோதி இளைஞர் உயிரிழந்தார். ஆம்பூர் அடுத்த குப்புராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் பணி முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பும் போது செங்கல் சூளைக்கு விறகுலோடு ஏற்றிக் கொண்டு சென்ற டிராக்டர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சதீஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் தப்பி ஓடிய ஓட்டுநர் விநாயகம் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மீன்சுருட்டி காவல் நிலையத்திற்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் தொலைபேசி வாயிலாக மர்ம நபர் ஒருவர் மிரட்டல் விடுத்தார். இதனையடுத்து மிரட்டல் விடுத்த மர்ம நபரை போலீசார் தேடி வந்த நிலையில் கடலூரைச் சேர்ந்த பாலாஜி என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே காதல் தகராறில் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் காதலியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டியும் பொதுமக்களுக்கு தரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் 500க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பானைகளை சாலையில் போட்டு உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மோட்டூரில் உள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் கோவிலில் திரௌபதியம்மன் ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஸ்ரீ புத்திர காமேஷ்டி யாகம் செய்யப்பட்டு அம்மனுக்கு 1008 திருவிளக்கு மற்றும் தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை நகரில் உள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாயூரநாதர் கோவில் யானை மீது புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கடகங்கள் வைத்து
யாகசாலை பூஜைகள் துவங்கி 11ஆம் தேதி காலை கும்பாபிஷேக பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அவரக்கரை பகுதியில் ஆண் நண்பருடன் இருந்த இளம்பெண்ணை கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை பாலாற்றங்கரை அருகே அமைந்துள்ள தென்னைப்பண்ணை அருகே காதல் ஜோடி தனிமையில் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த 3 பேர் கொண்ட கும்பல் காதல் ஜோடியை வழிமறைத்து காதலனை தாக்கிவிட்டு இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 3 நபர்களும் இளம்பெண்ணை கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து அவர்கள் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மகாரிஷி பள்ளி குழுமத்தின் 70 மாணவர்கள் இங்கிலாந்தில் நடைபெறும் புகழ்பெற்ற UK ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் புரோகிராமில் பங்கேற்க தேர்வாகி உள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. தானியங்கி நுண்ணறிவு துறையை மையமாக கொண்டு அதன் பல்வேறு கல்வி மற்றும் தொழில்முறை பிரிவுகளில் உள்ள பயன்பாடுகளை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்குடன் நடத்தப்படுகிறது இந்த பயணம். மகாரிஷி பள்ளியின் பழைய மாணவியும் இளம் பெண் முயற்சியாளருமான வர்ஷா கிருத்திகா அவர்களால் நிறுவப்பட்ட நிறுவனத்தால் ஒருங்கிணைக்கப்படுவதாக இந்திய வருவாய் சேவை வருமான வரி ஆணையர் பாண்டியன் தெரிவித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி மேலாளர் சுந்தரி மற்றும் குக்வித் கோமாளி உமர் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 81,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை அவ்வப்போது உயர்ந்தும் குறைந்தும் வருகிறது. இதனிடையே தொடர்ந்து படிப்படியாக உயர்ந்த தங்கும் விலை 80,000 கடந்து புதிய உச்சத்தை பதிவு செய்த நிலையில் மீண்டும் அதிகரித்து வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 90 ரூபாய் உயர்ந்து 10,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 81,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 140 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நேபாளத்தில் நடந்து வரும் பெரும் போராட்டத்தின் காரணமாக நேபாள பிரதமர் சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் சமூக வலைதள நிறுவனங்கள் அனைத்தும் அந்நாட்டு தகவல் தொலைத்தொடர்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. ஆனாலும் சமூக வலைதள நிறுவனங்கள் நேபாளத்தில் பதிவு செய்ய முன்வரவில்லை. இதன் காரணமாக கடந்த 4ஆம் தேதியுடன் அந்நாட்டில் மொத்தம் 26 சமூக வலைதளங்களுக்கு அந்நாடு தடை செய்து உத்தரவிட்டது. இதனையடுத்து அந்நாட்டு இளைஞர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அரசு பெரும் ஊழலில் ஈடுபட்டு வருவதாகவும் தடை செய்ய வேண்டியது ஊழலை சமூக வலைதளங்களை இல்லை எனவும் முழக்கங்களுடனும் நேற்று திடீரென பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்நாட்டின் தலைநகரான காத்மாண்டு மிகப்பெரிய போராட்ட களமாக மாறியது. மேலும் அந்நாட்டு நாடாளுமன்ற முற்றுகையும் நடைபெற்றது. இதனால் போலீசார் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 100கணக்கானோர் காயமடைந்தனர். இந்நிலையில் நேபாள பிரதமர் சர்மா ஒலியின் வீட்டிற்கு தீ வைத்தனர். இப்படி தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் தற்போது நேபாள பிரதமர் சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் வரை பசி தூக்கம் ஓய்வை மறந்து உழைக்க வேண்டும். திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. விடுபட்ட மகளிருக்கும் வெகு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும்.
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. ஜெருசலேமில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல், பிரதமர் மோடி கடும் கண்டனம். இசைஞானி இளையராஜாவிற்கு பாராட்டு விழா, தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.